ரொம்ப நாளாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் எஸ்பெஷலி இந்த மாஸ் ஹீரோக்கள் படங்களில் வந்து ஃபேன் சர்வீஸ் வந்து அதிகமாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிறைய பேர் பரவாயில்ல பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேன் சர்வீஸ்னா அதான் உங்களுக்கு ஃபேன்ஸுக்கு தான் பிடிக்கும் அப்படின்ட்டு வழியை திணிக்கிறது எல்லாத்தையும். ஓ, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாதிரியா? உனக்கு பிடிக்குண்டா சாப்பிட்றா. விஜய் இப்போ 2 சிவிங்கம் போட்டு அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா படத்துலையும் அவர் அதை பண்ண வைக்கிறது ஃபேன் சர்வீஸ். இதை ஃபேன்ஸ் ரசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தடவை தான் விட்டுருணும். தங்கதுரை ஓரளவுக்கு தான். சரி, ஆனால் வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து திரும்ப கத்துவாங்க, எக்ஸைட் ஆகி கத்துவாங்க. 2வது தடவை போகும்போது கத்துவாங்க, 3வது தடவை கத்துவாங்க. ஜோக்கு இல்ல ஜோக் இல்ல, வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஃபேன் சர்வீஸ், திணிக்கப்படுவது. ஆமா, இப்போ திணிப்புனே சொல்லி திணிப்பு தான். அப்புறம் அது பேர் என்ன? ஃபேன்ஸுக்கு பிடிக்காத விஷயத்த பிடிக்கும்னு நினைச்சு நம்பி திணிக்கிறாங்க இல்லையா? பிடிக்காத விஷயம்னு சொல்ல முடியாது, சலிச்சு போன ஒரு விஷயம். சலிச்சு போச்சுனாலே அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமா, இப்போ இது வந்து தமிழ் சினிமாவில் பெருகிருச்சு எந்த லெவலில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு பாட்டுல ஒன்று சூப்பர் ஸ்டார்னோ தளபதியோ தலையனோ, இன்னும் யார் எத்தனை பேர் இருக்காங்க, லிட்டில் சூப்பர் ஸ்டாரு, புரட்சி தளபதி விஷாலு, இப்படி அவங்க பேர் கொண்ட அவங்க அடமொழி கொண்ட இளைய தளபதி எஸ்கே இருக்காரு. இளைய தளபதி எஸ்கேவா? இப்ப போன மாசத்துல 5ஆம் தேதியில இருந்து இளைய தளபதி எஸ்கே அப்படின்னும் பாட்டுல வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேன் சர்வீஸ் இப்போதைக்கு பிரச்சனையா இருக்கிறது. சூப்பர் ஸ்டார்னு வருது, தளபதி படத்துல தளபதி வருது. இப்போ வேட்டையன் படத்துல ஹண்டர் சூப்பர் ஸ்டார். சரி, தனி வழின்னு ஒரு பாட்டு தர்பார்ல வந்து அதுலயும் சூப்பர் ஸ்டார். ஆமா, சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலயும் வருது. வேட்டையில எல்லாம் அனிருத் போட்ட எல்லா பாட்டுலயும் இருக்கு. அனிருத் போட்டதுன்னு மட்டும் இல்ல, நம்ம தேவா போட்டதுலயும் இருக்கு, ஏஆர் போட்டதுல இருக்கு. தேவா லிட்டரலி வந்து அந்த பட்டப்பெயர் இருக்குல்ல, சூப்பர் ஸ்டார்னு தான் வரல, மற்றது எல்லாமே வந்துடும். இந்த பாபா படத்தை வந்து லவ் சாங்ல போயிட்டு அரசியல் பேசிட்டு போறல, அவர் அந்த படத்தை மட்டும் இல்ல எல்லா படத்துலயும் பாடுவாரு, எல்லா லவ் சாங்லயுமே அரசியல் நிறைய பேர் இருக்கும். ஆமா, இந்த தேன் குடிக்கன்னு சொல்லிட்டு முத்து படத்துல ஒரு பாட்டு இருக்கும், அதுல கூட அரசியல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கடைசியில அரசியல் தான் பேசுவாரு. அது ஒரு பக்கம் இருக்கு. பட் வந்து நமக்கு என்னன்னா ஒரு கேரக்டர் நேம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ வேட்டையன்னு சொல்லி ஒரு தீம் சாங் வரதை நம்ம ஏற்றுக்கிறோம். மிஸ்டர் லோக்கல்னா மிஸ்டர் லோக்கல்னு சொல்கிறத நம்மளால ஏற்றுப்போம். சிங்கம்னா சிங்கம்ங்கிறத ஏற்றுக்கிறோம். பட் அந்த இடத்துல வந்து அவங்களோட அது கேரக்டர் ரெஃபரன்ஸ் ஈவன் என்ன பேரை வச்சு தீம் சாங் போட்டு வச்சிருக்கேன். நமக்கு வந்து ஒரு வேற வகையில கிரிட்டிசிசம் வரலாம். பட் வந்து நமக்கு அவங்களோட ஒரிஜினல் பேரே சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு ஜேடியா பார்க்கணும்னு ஆசை இருக்கும் போது, லியோ இல்லை இந்த மாதிரி அது கேரக்டரா பீஸ்ட்ல வீரர் ஆகுவானா, இந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கும் போது திரை தீ பிடிக்கும் தளபதி இப்படிலாம் வச்சுறாங்க. சரி, இது கூட ஒரு 2-3 படங்களை வந்து பொறுத்துக்குவோம்னு வச்சுக்கோங்க. வாரிசு படத்துலாம் வந்து தளபதி தளபதி இருக்கும். அப்புறம் வந்து வா தலைவா அது இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அது மாஸ் ஹீரோ படங்கள்ங்கிறக்காக அதை பொறுத்து போறதா இல்லை வந்து வேற அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லை. இந்த ஃபேன் சர்வீஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த ஹண்டர்லையும் சூப்பர் ஸ்டார், அது யாரு அந்த டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெய்பீம் எடுத்தவர். தம்பி அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி, ஆனா கதையே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பாட்டு இல்லை படமா இல்லை, நான் என்ன சொல்றேன்னா ஒரு கேரக்டராகவே இதை வாங்கிடலாங்கிற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன். இப்போ அனிருத் வேணும்னு திணிக்கிறேன் சார். 2.0 வந்து ஒரு சைஃபை படம் தானே. 2.0 சைஃபை படமா? சிவோட சயின்ஸாக இருந்தாலும் சைஃபை படம் தான். ஓகேவா? தெரியல, சைஃபையா அதில் எதுவும் பார்க்கல. ஓகே, அந்த இல்லைங்க, ரொபாட்டு அப்புறம் வந்து குருவிகள் சாகுது, டவரு, அது வந்து இதெல்லாம் சயின்ஸ் தானே வருது. இல்லை ஆறாங்கிற ஒரு மேட்ரு மட்டும் வேறையா இருக்கலாம். பட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா 2.0 வந்து அந்த ஒன்லி ஒன்லாம் வந்து டைலாக் வரும். ஓகேவா? சூப்பர். நான் வந்து இந்த செல்ஃப் ரெஃபரன்ஸாக இருக்கு, அவங்களோட ரெஃபரன்ஸ் அவங்களே வந்து பேசிக்கிறது. இதெல்லாம் வந்து இப்போ விஜய் படங்கள் எத்தனை படங்கள் ஐஎம் வெயிட்டிங்கிறது வந்து எத்தனை படங்கள் ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும். அது ஈவன் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். மாஸ்டர் படத்தில் வந்து பவானி சொல்லுவார், இதில் வந்து வில்லன் விஜய் ஒரு மாதிரி சொல்லும்போது இது ஒரு கிரீப்பியாக ஒரு மாதிரி சொல்லுவார். இது வந்து கதைக்கு வந்து அந்த இடத்துல அந்த மொமெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது. பட் நமக்கு வந்து அதை கேட்டு பழகி போன ஒன்றா இருக்குது. அது வேறு ஏதாவது புதுசாக இவங்க ஸ்டாண்டர்டாக ஒன்று வைக்கலாம்ல, அதை ஏன் வைக்க மாட்டேங்க? ரெஃபரன்ஸ் மட்டுமே வச்சு போட்டுன்னு என்ன ஒன்று ஓட்டிட்டாங்க, 400 கோடி சம்பாரிச்சிட்டாங்க, விட்டுரு. இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம். இப்போ அனிருத்தை போட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தளபதி ரசிகர்களும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பண்ணும்போது அனிருத் மட்டும் தான் அதை பண்றாரு, இந்த ஃபேன் சர்வீஸ்ங்கிற மாதிரி பேசுறாங்க. எல்லாரோட இதுல இருக்கு. விஜய் சாருக்கு எடுத்தாங்களே, வித்யாசாகர்ல இருந்து மணி சர்மால இருந்து யுவன், ஜிவி, ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்கிறாரு. விஜய்க்கு எல்லாருமே போட்டிருக்காரு. ரஜினிகாந்த் பார்த்தோம்னா அதோட அதிகமா இருக்கும் ப்ரோ. இளையராஜா காலத்துல வந்து இருக்கு. ஓகேவா?
இளையராஜாக்கு எடுத்தாலே அவருக்கு எல்லா படத்துலயும் ஒன்று அவருக்கு தானே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுப்பாங்க. அவருக்கு தானே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அஜித்துக்கு தலை போல வருமாலாம் வந்து போட்டு கொடுத்தாரு. ரெண்டு படத்துல ரெண்டு வருஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம இப்போ ஈவன்லாம் வந்து இப்போ இது பண்ணாரு, கோட்டு போட்டாரு, அதுலேயும் தான் தளபதி அப்படின்னு ஒரு தீம்லாம் பண்ணாரு. தளபதினு ஒரு தீம் இருக்கும், விஜய்னே வரும், யூ டாக்கிங் டு ரியல் கோட்டுன்னு போட்டு அப்படின்னு வந்துட்டு இதெல்லாம் வருமா? வரும். அப்போதான் தளபதி அப்படின்னு வரும், இல்லையா தளபதி. இது வந்து யார் சரி பண்ணி ஒருவேளை இதில் வந்து இல்லை அந்த மாஸ் படங்களில் வந்து எல்லா படத்தோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸை தாண்டி இவங்கள்ட்ட தான் இருக்கும், ஹீரோஸ்கிட்ட தான் இருக்கும். அவங்க வழியை சொல்லி திணிச்சு வைக்கிறாங்களா, இதில் வந்து என்னோட படங்கள்லாம் எல்லாமே இது இப்படி இருக்கணும், இல்லை என் ரசிகர்களுக்கு எதாப்பா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிடறாங்கன்னா எனக்கு தெரியல. இல்லை பெரிய ஹீரோல்கிட்ட கதை சொல்லும்போது என்ன பிரச்சனையாக இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும் அப்படின்னா, என்னோட படத்தை வந்து எல்லா வயசுக்குமான ரசிகர்கள் பார்ப்பாங்க, எல்லா வயசுலேயும் பார்ப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்ற போது அந்த கதை மேலே அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அப்போ எல்லாத்துக்குமான இதாக வைக்கணும், ஒரு பாட்டு வைக்கணும், ஃபேமிலி ஆனஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு அப்படி மாறிடுதோ அப்படின்ற ஒரு பயம் வருது. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து என்கிட்ட கதை சொல்ல வரீங்கிறப்போ எனக்கு வந்து ஆடியன்ஸ் இப்படி இருக்காங்க, ஒரு சார்பாக நான் வந்து படம் எடுக்க முடியாது, ஒரு செட்டப் ஆடியன்ஸுக்கு மட்டும் என்னால் பண்ண முடியாது, நான் என்னோடய ஸ்டாண்ட் இதுதான், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கதை இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதி வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள், உங்களை யாரும் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. மாநாடு எப்பேற்பட்ட கதை, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸா இல்லை எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா? எல்லாரும் பார்க்கலாம். இதையே ஒரு பெரிய ஹீரோட்ட இந்த படத்தை போகும்போது இது ஒரு சார்புக்கான படம், இது சைஃபை படம், அது ஒரு சார்பு தான் பார்ப்பாங்க, இது சின்ன குழந்தைங்க புரியாது, இல்லை அப்படி பிரிச்சிருவாங்க, அதை வந்து பிரிச்சிருவாங்க, ஏன்னா இது குழந்தைகளுக்கு புரியாது, இது ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த படத்துக்கு வந்து வேற திணிப்பு ஏற்பட்டு அதில் மாறி ரெஃபரன்சஸ் வச்சு டைலாக்ஸ் பழைய டைலாக்ஸ் வச்சு அப்படி மாறிடுதோன்னு தோணுது எனக்கு. இல்லை இது வந்து இப்போ நான் என்னோடய ஸ்டாண்ட் இதுதாங்கிறப்போ, நான் பெரிய ஆக்டர் அப்படிங்கிறப்போ நீங்கள் சொல்ல வரீங்க, உங்களை வந்து யாரும் வழியை திணிச்சு மாற்ற சொல்லலை, ஓகேவா, உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா வேறு கதை பண்ண போகிறீங்க, இல்லை வேற ஒரு இது பண்ண போகிறீங்க, ஓகேவா. அப்படி எத்தனை பேர் முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது உங்களோட சாய்ஸ் தான், உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வைக்கல. அது அப்புறம் வெளியே வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து முழுக்க இவரோட திணிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடக்கூடாதுல்ல. இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி நல்ல படங்கள் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கதைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்ரு சாய்ஸ். இப்போ வந்து கில்லி படம் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ கில்லி மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு, ஓகேவா. துப்பாக்கி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கன்னா துப்பாக்கி மாதிரி வந்து எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஆனால் துப்பாக்கியே வந்து எல்லாருக்குமான படமான்னு கேட்டால் கிடையாது. அதுவும் அந்த டைமில் ஒரு கதை எடுத்துகிட்டு போது அது ஒரு சார்பற்ற ஒரு படம் தான். அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஃபைட்டு இந்த மாதிரி தான், ஃபுல்லாக பிளட்டு தெரியும், அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமா அப்படின்ற ஒரு பார்வைக்கு போகுது. இல்லை கதையை பிளட்டு தெரிக்கிறது அதெல்லாம் வச்சு பேசுறீங்க. இல்லை இப்போ அதையும் தான் பேசுவாங்க. இப்போ விஜய் படத்தில் லியோ வரும்போது லியோ வந்து எல்லாருக்குமான படமாலாம் அமையலை அப்படின்ற மாதிரி தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் மாறிக்கணும், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். என் ஆடியன்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா முடியாது. இப்போ அது ஏ ரேட்டட் படமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன், கதை நல்லா இருந்தால் ஓட போகுது. இல்லை அது இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் எல்லா சைடும் ஃபேன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது டாப் டயரில் வச்சு பேசிட்டு நீங்கள் வந்து தனுஷ் மாதிரி ஆக்டர்ஸ் வச்சு பேசுறீங்க, ஓகேவா. டாப் டயரில் இருக்கிற ஒரு ஆக்டர் இருக்காருன்னா அவர் வந்து எல்லாரையும் இப்போ ஸ்கூல் கட்டடிச்சிட்டோ இல்லை வந்து அந்த மாதிரி வீட்டில் அவங்க ஃபேன்ஸுக்கே தெரியாத மாதிரி அந்த சின்ன பசங்க வந்து இவரோட படம் பார்த்தாகணும், இவரோட பாட்டு கேட்டாகணுங்கிற அளவுக்கு ஈடுபாடோடு இருக்குங்கிறப்போ, இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளுங்கிறப்போ இவர் வந்து ஒரு ஓரளவுக்காக அந்த அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குற நிலைமையில தான் இருக்காரு. அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காரு. அந்த பிஸ்னஸும் அதை அவஸ்தைப்படுறேன்டாச்சாரின்ற மாதிரி இல்லை, அந்த அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து அதனால வந்து அவருக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி படத்துக்கே அவருக்கு பிஸ்னஸ் எகிரும் போது இதே ஒரு நல்ல கதையாக இருந்து இன்னும் கொண்டாடப்படுற படமாக மாறி இருந்தால் பிஸ்னஸ்னே எகிருக்க. அது ஒரு தடவை கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். அப்பப்போ வந்து 4 படம் ஒரே மாதிரி பண்ணி பிஸ்னஸ் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு படம் அப்படி பண்ணிட்டு ஒரு டவுன்ஃபால் ஒரே மாதிரி பண்ணல 4 படமும் வந்து வேற ஜானராவா தான், வேற ஜானர் தான். ஆனால் வந்து அதே மாதிரி ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டுன்றது ஒரே ஸ்டாண்டர்டா தானே இருக்கான். அந்த அவருக்கான எலமெண்ட்ஸும் சேர்த்து உள்ள வரும்போது அது வந்து நமக்கு வேற எங்கேயோ பேசி வேற எங்கேயோ போகிறோமோ. ஆமாம், வேற ஏதாவது பண்ணணும்னு தோணுது. இது மாற்ற முடியுமா என்னங்கிறது நமக்கு தெரில. ஒருவேளை அந்த ஒரு இப்போ ரஞ்சித் வந்து இருக்காருன்னா அவர் வந்து ரஜினி வச்சு எடுக்கும்போது அவருக்கான நிறைய பேருக்கு காலகபாலி வந்து பெருசாக பிடிக்கலன்னு வச்சுக்கோமே. ஆனால் அவர் எடுக்கும்போது அவரோட ஸ்டைலை மாற்றிக்கல. அந்த மாதிரி ஏதாவது இடம் இருந்தால் தான் வந்து பெட்டராக இருக்கும்னு. அதுதான் ஒரு படமாச்சு எப்படி அது 69 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, திருப்பி அந்த பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் எதுக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற வேர்டு தேவைப்படுது, ஒரு பாட்டில் எதுக்கு தளபதின்ற வேர்டு தேவைப்படுதுன்ற ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முடிவாக
என்னவா இருக்கும், அது தேவையா அப்படின்றது தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்படி கேள்வி வரக்கூடாது, அட்லீஸ்ட் தெளிவாக கேரக்டர் தளபதி வச்சுட்டு போயிடுவாரு. யோசிக்கவே இல்லைப்பா. உண்மையிலே அந்த விதத்தில் அட்லீஸ்ட் நான் பாராட்டி ஆகணும். ஓகேவா, என்னதான் கதை எழுத தரனாலும் டேரக்டரா இதோட விட்டுறோம். நம்ம வந்து டைட்டில் கார்டுக்கு வந்து சூப்பர் ஸ்டார்னு போடுறோமா, தளபதி எப்படின்னு வருதா, அதோட விட்டுறோம். அதோட அவங்க கேரக்டர் படம் பூரா த்ரோ அவுட்டாக எடுத்துகிட்டு போத்தேன். த்ரோ அவுட்டாக வந்து தளபதின்னு எடுத்துட்டு கேரக்டராக எங்களுக்கு காட்டுங்கடா. எங்களுக்கு ஏன்டா விஜய் சாரை நான் பார்த்துருக்கேன்டா, என்ன ஏன்டா திரும்பி விஜய் சாராவே காட்டுறீங்க? எனக்கு அவர் வேற இப்போ பார்த்திபன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பீஸ்ல வீரராகவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கேரக்டர் ஆக்டர்ஸ் வந்து பண்ணுற கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா ரஜினி சாராக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, ஏர்லியர் ஸ்டேஜில் நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ ஜெயிலர்ல எனக்கு முத்துவேல் பாண்டியனா எனக்கு தெரியல, ரஜினியா தான் தெரிஞ்சு. அஜித் சாரே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவருக்குமே இப்போ அந்த மாதிரி தான் பழைய படங்களை வந்து சொல்லிக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய, விநாயக் மகாதேவ், பில்லா, அப்படி இப்படி. அதில் எனக்கு அஜித் சாரா தெரிய மாட்டார், அந்த கேரக்டராக தான் தெரியும். ஆமாம், இப்போ விஜய் எடுத்துக்கிட்டோம்னா கூட ஜெகதீஷ், அப்புறம் வந்து ஜேடி, அப்புறம் அதான் இதான் சொல்கிறேன் பார்த்திபன். ஈவன் மாஸ்டரில் ஜேடி சொல்கிறோம், அதுலேயுமே தளபதிங்கிற தீம் அங்கே தான் வந்தது. ஆனால் ஜேடின்ற கேரக்டர், அந்த ஜேடிங்கிற கேரக்டர் நல்லா எழுதிருப்பாரு லோகேஷ், அதனாலே வந்து ஜேடிங்கிற கேரக்டர் நம்ம தெரிஞ்சிருக்கோம். பீஸ்ட் படத்தில் கேரக்டர் நல்லா எழுதிட்டு படத்தை விட்டுருப்பாங்க. ஆனால் கேரக்டரா வீரராகவன் இப்படிதான்ற அவர் குணாதிசயம் வரையும் நமக்கு தெரியும். பார்த்திபன் இப்படிதான்ற தெரியும். லியோ தான் தளபதி, லியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயா நடிச்சது. ஆனால் இப்போ பார்த்தா கோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு விஜயா தான் தெரியுறாரு. வில்லன் கேரக்டர் தான் எனக்கு வந்து வெங்கட் பிரபு வந்து சொல்றாரு இது விஜய் படம் தான் எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது, நீ வந்து கேரக்டர் தான் எழுதணுங்கிற இதுல நம்ம இல்ல அதுதானே எழுத்துன்றது தானே, அதான் வேணும் நமக்கு, அதான் வேணும் நமக்கு. ஒரு ஜான்ராவா பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு மார்க்கெட்டில் அவங்க கன்சிடர் பண்ணாலுமே பண்ணுறாங்க. பட் வேறு வழியெல்லாம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் இருக்குது எல்லாம் இருக்குது. பட் நமக்கு வந்து புதுசாக பார்க்கணுங்கிறது தானே. ஒரு படம் வேற டென்ஷன் ஆகுது. ஒரே ஒரு படம் அவருமே சொல்றாருங்க இது ப்ராப்பர். ஆமா, அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு, ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே எது எதிர்பார்க்காதரா, இது இந்த விஜய் படம் தான் இப்படிதான் இருக்கும். ஆமா, நான் வந்து புதுமையை புகுத்த போறேன், புதுமை பித்தன்லாம் யாரும் எதிர்பார்க்க. ஒரு படத்துலலாம் ஒன்றும் பிடிக்கும், ஒரு படத்துலலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது, அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படின்னு போயிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், இவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் அடுத்தடுத்த படங்களில் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் தான் மாறிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இவங்க ஜென்ரேஷன்லாம் படங்கள் இனிமேல் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, ரைட், ஓகே. இனிமே வர படங்கள்லேயே பாடல்களே ரெஃபரன்ஸ் இல்லாமல் அட்லீஸ்ட் குறைங்க, கொஞ்சம் குறை மொத்தமாக தவிர்த்துட்டு கேரக்டராகவோ இல்லை கதையாவோ வச்சு எழுதுனீங்கன்னா அந்த படங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போதும், ரொம்ப பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு ஸ்வீட்டு கொடுக்க திகட்டிடும்ல, அது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரெஃபரன்ஸ் கொடுக்க ரொம்ப தளபதி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல திகட்டிடுது. இப்போ கூட அதை ரசிக்க முடியல. அனிருத் போட்ட பாடலில் கூட அண்டரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது என்னடா இது அப்படின்னு தான் பார்க்க தோணுது தவிர ரீல்ஸ் அதெல்லாம் வந்து அது வைரல் ஆயிரும். பட் நமக்கு பார்க்கும்போது பார்வை எடுக்கப்படுது. தேவரான்னு ஒரு பாட்டு போடல கூட தேவராவுக்கு தான் போட்டாரு, ஜூனியர் என்டிஆர்னு போடல, என்டிஆர் அப்படிலாம் போடலை. இருக்கிற தமிழ் டேரக்டர்ஸ் இருந்தால் அப்படி வாங்கியிருப்பாங்கன்றது தெரியல. அங்கே தேவராக மட்டும் தான் இருந்துச்சு. சரி, இனிமே அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் இருக்கவும் கூடாது. கதைகளிலும் பாடல்களிலும் முகஸ்துதி வேணாம், பாடல்களிலும் கதைகளிலும் வந்து ஹீரோஸ் வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு அவரோட என்ன சொல்றது, அவரோட புகழுரையாக வந்து இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. படங்களாமல் பார்த்து அதுக்கு மட்டும் எழுதுனீங்கன்னா போதுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. வேற எதுவும் இதான் நாங்கள் சொல்ல வந்தது. ஆக்ஷன் படம் தான் பண்ண போகிறாங்க அவங்க லைஃப்பில் அப்படின்னா, ஹாலிவுட்டில் விதவிதமாக ஹாலிவுட், கொரியன், ஜாப்பனீஸ் அதுன்னு பல லாங்குவேஜில் வேறு விதமாக ஆக்ஷன் படங்கள் நிறையா ஓடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்க. ஆக்ஷன் சிம்பிள் ஸ்டோரி தான், ஆனால் வந்து மேக்கிங்கில் பக்காவாக எடுத்துடுறாங்க, ஸ்க்ரீன் பிளே பயங்கர மாதிரி எழுதிடுறாங்க. ஒரு ரீமேக் ரைட்ஸ் ஏதாவது வாங்கி எடுக்க அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறது. அவனும் சொல்ல முடியாது, சர்வீஸ் போதும், சர்வீஸ் மட்டும் பண்ணுங்க, ஃபேன் சர்வீஸ் பண்ணாதீங்க. ஓகே, இதான் நாங்கள் சொல்ல வந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாப்பிக்கில் உங்களை கூட சந்திக்கிறோம். அண்டில் தான் நாங்கள் 2 பேரும் விட போகிறோம். ஓகே டாட்டா, பை பை.